பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றொரு ஹதீஸில் சொல்லி காமிச்சாங்க, இந்த இஸ்லாம் சமூகம் அழிவதற்கு ஒரு அடிப்படை ஒற்றை காரணம் என்னவென்று தெரியுமா? பெருமானார் சொல்லுகிறார்கள், அவ்வலு மன் தஹாபித்தீன் தர்க்கு சுன்னா. இந்த இஸ்லாம் அழிவதற்கு ஒற்றை காரணம் இந்த சுன்னத்தை விடுவது என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்றைக்கு இருக்கின்ற நம்முடைய வாலிப சமூகம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை பின்பற்றி நடக்க வேண்டிய நம்முடைய வாலிப சமூகம் நடிகர் நடிகையினுடைய அந்த அலங்காரத்திலும் அவர் நடிக்கின்ற அந்த ஒரு படத்தினுடைய அந்த வியப்பை வியந்து போய் அவர்களுடைய வழிமுறையை இன்றைக்கு இருக்கின்ற வாலிப சமூகம் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இதில் நம்மளுடைய பிள்ளைகளும் அடிபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதை நாமெல்லாம் சிந்திக்க வேண்டும். பார்க்குறோம், அவன் ட்ரெஸ் பண்ணுறமா, அவன் ட்ரெஸ் பண்ணுறான், அந்த நடிகை என்னெல்லாம் படும் அதெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். பார்ந்தவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை சொன்னார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் ஒருவர் ஒரு கூட்டத்திற்கு ஒப்புமையாகிறாரோ அவன் செய்வதை போன்று இவனும் செய்கின்றான் என்று சொன்னால் இவனும் அந்த கூட்டத்தை சார்ந்தவன் தான், அந்த கூட்டத்திற்கு ஒப்பானவன் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது மட்டும் சொல்லல, அடுத்து ஒரு ஹதீஸில் சொல்வார்கள், அல் மர்உ மஅ மன் அஹப்ப. இந்த உலகில் ஒருவன் யாரை விரும்புகிறானோ அவனோடு நாளை மறுமையில் இருப்பான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னைக்கு உங்களுடைய பிள்ளை ஒரு நடிகர் நடிகை விரும்பினான் என்று சொன்னால் அவனுடைய அந்த அந்த நடிப்பினுடைய வியந்து அவன் பின்னாடி சென்று விட்டான் என்று சொன்னால் அந்த நடிகர் நடிகை நாளைக்கு சுவனத்திலே, நாளைக்கு மறுமை நாளிலே அவன் எந்த இடத்தில் இருப்பானோ அந்த இடத்திலும் தான் உங்களுடைய பிள்ளைகள் இருப்பான். நபிகளார் சுன்னத்தை உங்களுடைய பிள்ளைகள் முஹப்பத்துடன் இஷ்கோடன் உங்களுடைய பிள்ளைகள் பின்பற்றினான் என்று சொன்னால் நாளை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் மிக உயர்ந்த சுவனத்தில் இருப்பார்கள். அவர்களோடு இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பிள்ளைகளும் இருப்பான். அப்படிப்பட்ட நல்ல பாக்கியத்தை எல்லாம் நம்ம அனைவருக்கும் தருவானாக.